வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை, நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுர்வேத மூலிகை மருந்து அஷ்ட சூர்ணா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஷ்ட அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தை நான் சொல்கிறேன் இல்லையா, இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு அர்த்தம். அதாவது 8 முக்கியமான ஆயுர்வேத மூலிகைகள் ஒன்று சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த அஷ்ட சூர்ணா அப்படின்றது. அஷ்டசூரணம் அப்படின்னு நீங்கள் ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க. இல்லை சொந்தமாக நீங்களே வீட்டில் தயார் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் சொல்கிறேன், இந்த 8 முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை சம அளவில் சரியான விதத்தில் பக்குவப்படுத்தி இதை அரைத்து ஜலித்து நீங்கள் இதை பொடி மாதிரி வீட்டில் வைத்துக்கலாம். இந்த 8 முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, மிளகு, திப்பிலி, இது கூடவே சைந்தவ லவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிமாலயன் ராக் சால்ட், இந்துப்புன்னு சொன்னால் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, இதையும் வாங்கி 4வது இன்க்ரீடியண்ட். 5வது சீரகம், 6வது கருஞ்சீரகம், இது கூடவே ஓமம், இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பெருங்காயம். இது எல்லாமே சம அளவில் எடுத்துக்கணும். இதை நல்ல வெயிலில் காய வைத்து எடுத்துக்கோங்க. மிளகு, திப்பிலி எல்லாத்தையும் சரியான விதத்தில் இதை பக்குவப்படுத்தி இதை சம அளவில் எல்லாத்தையும் எடுத்து அரைக்கணும். நல்லா அரைத்ததுக்கு அப்புறம் ஜலித்து பொடி ஃபார்மில் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கலாம். ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி ஜாரில். பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்காதீங்க, ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். இல்லை கடைகளில் நீங்கள் பேக்கெட்டில் இல்லை பாக்ஸில் விற்பாங்க, இதை வாங்கியும் வீட்டில் வைத்துக்கலாம். இந்த அஷ்டசூரணம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ அளவு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை இருக்குது, அசிடிட்டி இருக்குது, பெப்டிக் அல்சர் பாதிப்புலாம் இருக்குது, எது சாப்பிட்டாலும் புளிச்சேப்பை வந்துட்டே இருக்குது, குடல் பகுதியோட இயக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களாம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 5 கிராம் வரைக்கும். அதுவே வளர்கிற குழந்தைகளுக்கு வயிறு மந்தப்பட்டு போயிருக்கு, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, பசி உணர்வு சரியாக எடுக்கலை அப்படின்ற குழந்தைகளுக்கு 3 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு. இப்போ இந்த பொடியை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தா, 5 கிராம் அளவு இந்த பொடியை ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலக்கிட்டு காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் குடிச்சிடலாம். இல்லை 11 மணி அளவில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதாவது எடுக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து நீங்கள் குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பொடியை சூடான சாதத்தில் கலந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைந்து ஃபஸ்ட்டு போலஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் உருண்டை இந்த உணவாக இருக்கணும். ஒரே ஒரு உருண்டை இந்த பிசைஞ்ச அந்த பொடி பிசைந்தா நெய் ஊற்றி பிசைந்து அந்த சாதத்தை ஒரு உருண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடிய குழம்பு சாதமோ ரசம் சாதமோ காய்கறி எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு போலஸ் ஆஃப் ஃபுட் இந்த உணவாக இருக்கணும். சாதத்தில் பிசைந்தும் சாப்பிட்டுடலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க. இந்த மோரில் 5 கிராம் அளவு இந்த அஷ்டசூரணம் பொடியை கலந்துட்டு 11 மணி அளவில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிடலாம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது ஒரு 60 நாட்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்படி எடுத்துகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், செரிமானத்தை சீராக வைத்து அஜீரண பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த அஜீரணம்லேருந்து வெளிவரத்துக்கும் உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, உங்கள் குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை அஷ்டசூரணத்தில் அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஸ்டிமுலண்ட்டாக செயல்படும். மலச்சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தினமுமே ஸ்டூல்ஸ் பாஸ் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இயற்கையான முறையில் நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும் இந்த அஷ்டசூரணம் அப்படின்றது. இதோட மட்டும் இல்லை, ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிடும் போதே ஒரு சிலருக்கு மோஷன் வரா மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு சிலர் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா மோஷன் வரும், ஸ்டூல்ஸ் பாஸ் அவுட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாப்பிடும் போதே மோஷன் வரா மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷனோட சேர்ந்து இருக்கும் ஐபிஎஸ், மலச்சிக்கலோட சேர்ந்து இருக்கும். ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் டின்னு சொல்லுவோம், அதாவது டயேரியாவோட சேர்ந்து இருக்கும், வயிற்றுப்போக்கும் அசோசியேட்டடாக இருக்கும். இப்படி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ற குடல் அழற்சி நோய் பாதிப்புலாம் இருக்குது அப்படின்னா கூட அந்த நோய் தீவிரத்தையும் இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக அசிடிட்டி பாதிப்பு இருக்குது, பெப்டிக் அல்சர் பாதிப்பு இருக்குது, நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குது, சாப்பிட்ட உடனே புளிச்ச ஏப்பம் வரா மாதிரி இருக்குது, எது சாப்பிட்டாலும் எத்துட்டு வருது அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட அந்த பாதிப்புலேருந்தும் சீக்கிரமே வெளிவர இந்த அஷ்டசூரணம் தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு 2 தடவை எடுத்துகிட்டே வர்றதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இந்த அஷ்டசூரணம் அப்படின்றது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் வயிறு மந்தப்பட்டு போயிருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஒரு 3 கிராம் அளவு இந்த அஷ்டசூரணத்தை கொஞ்சமாக மோரில் கலந்து குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடிக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா பசி உணர்வை தூண்டும். நல்ல பசி அதிகமாக எடுத்து குழந்தைகள் வயிறு மந்தப்பட்டு போயிருக்குன்னா அதையும் சரி பண்ணிடும். குடல் புழுக்கள் இருக்குது அப்படின்னா அதை இயற்கையான முறையில் வெளியேற்றம் செய்யறதுக்கும் இந்த அஷ்டசூரணம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை,
ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது, டயரியா இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஒரு 4 நாட்கள் இதை எடுக்கும் போதே வயிற்றுப்போக்கு சீக்கிரமே சரியாயிடும். 1-2 நாட்களில் குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கிறதுக்கு இந்த அஷ்டசூரணம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு, 2வது மண்ணீரல் உறுப்பு. கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்க கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து இயற்கையான முறையில் கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ஏன்னா இதில் ஹெப்பாட்டோ ப்ரொடக்டிவ் குணங்கள் அப்படின்றதும் அதிகமாகவே இருக்குது. கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை, ஹெப்பாடைட்டிஸ், ரொம்ப குறிப்பாக ஃபேட்டி லிவர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரேட் 1 ஃபேட்டி லிவர் ரிப்போர்ட்டோட தான் கிளினிக்குள்ளேயே வராங்க. அந்தளவுக்கு தவறான உணவு முறை காரணத்தினால இந்த ஃபேட்டி லிவர் பாதிப்பு நிறைய பேருக்கு ஏற்படுது இல்லையா. இந்த கல்லீரல் வீக்கம்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை அஷ்டசூரணம் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். நான் சொன்ன மாதிரி மண்ணீரல் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போது தவறான உணவு முறை, அதாவது இரவு நேரத்தில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா. அதுவும் டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் அதிகமாக பரோட்டா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றதால மைதா மாவு சேர்க்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அடுத்து ஒரு 1-2 நாட்களுக்கு வயிறு மந்தப்பட்டு போயிருக்கும். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்பவே அதிகம் இல்லையா. அப்படி எப்போவாவது ஒரு தடவை நீங்கள் ஹோட்டல் ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னும் போது சாப்பிட்ட 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த 5 கிராம் அளவு அஷ்டசூரணம் நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலக்கி நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் வயிறு மந்தப்பட்டு போகாது. அதே சமயம் மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது கொஞ்சம் கம்மி பண்ணிடும். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னும் போது அந்த நேரம் ஒரு வெளி உணவு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வெளி உணவு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா கூட ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு கிளாஸ் அளவு வெந்நீரில் ஒரு 5 கிராம் அளவு இந்த அஷ்டசூரணத்தை கலக்கி நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே வயிறு அடுத்த நாள் மந்தப்பட்டு போகிறத தடுக்கக்கூடிய தன்மை இந்த அஷ்டசூரணத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுனால அஷ்டசூரணம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆயுர்வேத மருந்து. 8 இன்க்ரீடியன்ட் நான் சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் சரியான விதத்தில் பக்குவப்படுத்தி சொந்தமாக வீட்லேயும் தயார் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் அஷ்டசூரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் தருவாங்க, வாங்கியும் பயன்படுத்தலாம். தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம்.
1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3 மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.